பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் கூட லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமீன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. ஆமீன். இது எப்போ நடக்கும்னாக்கா, சகேயுங்கிற ஒரு மனுஷன் இயேசு அந்த இடத்துக்கு அந்த ஊருக்காக வராருன்னு கேள்விப்பட்டு, அவன் ஹைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அந்த மரத்து மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பாரோ அப்படின்னு பார்க்க நினைக்கச்சு. இயேசு அவனை பார்த்து, சகையுவை இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டுக்குள்ளே உன் கூட வந்து கடந்து வரேன், உன்னோட கூட நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல சகையு இயேசுவோடு கூட கடந்து செல்றச்சு. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே சகையுக்குள்ளே மாற்றங்கள் வரும். ஒன்று என்ன, நான் யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கினேனோ அவங்களுக்கு நாளத்தனையாக தரேன், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறேன், அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரும். அதை கேட்டுட்டு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு. இயேசு நமக்குள்ளே வந்தாலோ நம்ம குடும்பத்தில் வந்தாலோ என்ன, முதல்ல ஒரு மனமாற்றம் வரும். மனமாற்றம் வந்தாலே அங்கே ரட்சிப்பு வந்துடும் இல்லையா? ஸோ இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில், இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், இல்லை நீங்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடம், இல்லை உங்கள் ஊழியம் எந்த இடத்துல வேணாலும் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். இயேசு அங்கே உள்ளே வரச்சே மனமாற்றம் வரும், நிச்சயமாக அங்கே ரட்சிப்பு வரும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் கூட இந்த வேத வசனத்தில் நாங்கள் பார்த்தது போல சகையோட வீட்டில் இயேசுவே நீர் பிரவேசிக்கும் போது சகையுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது நிமித்தம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் விசுவாசித்து ஆண்டவரே, அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வருமா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவே நீர் கடந்து செல்வீராக, அவங்க குடும்பத்தில் கடந்து செல்வீராக, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்து செல்வீராக, வேலை செய்கிற இடம், பசிக்கிற இடம், ஊழியத்தின் இடம், சபையில கடந்து செல்வீராக. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற வேத வசனம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.